நான் பாட்டு இருக்கட்டும். நோ நோ இல்லை என்ட்ரு வரோம் பாருங்க. ஒரு சைட் பார்க்க போயிட்டு இருக்கிறோம். கேரளாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு சைட் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பார்த்துட்டு மூவி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாழையார் சைட் வந்து பாலக்காடில், கோயம்புத்தூர் பாலக்காடு. சரி, கேரளா பாலக்காடில், கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு போகிறோம் ஒரு சைட் பார்க்கறதுக்கு. இதே போனால் சபரிமலை போனால் எப்படி, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே சிங்கிள் ரோடு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் சபரிமலைக்கெல்லாம். அந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். அதை போய் குடிச்சிங்கன்னா அப்படியே ஐஸ் தண்ணியில் குடிச்ச மாதிரி இருக்கும் தண்ணி. போனது இல்லையா? நீ போனீங்களா ஒரு வாட்டி? நான் போகலண்ணா. எங்கண்ணா போனேன்? நீ ஆனந்தால ஒரு வாட்டி போனலடா. உள்ளே போலையே. நீங்கள் ஈஸியாக போய் அப்படியே கோவை குட்டாலம் போயிட்டோன்னு சொல்லி போனீங்கல்ல. போல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் கேரளாவில் பாலக்கோடு திருவள்ளூர் பாலக்காடு கோடு வருது பாரு. பாலக்காடு பாலக்காட்டு பட்டணமே காடு. இப்போ வந்திருக்கோம் பாருங்க, பாலக்காடு. கோயில் நேரா கோயில் அழகா இருக்குது. ஸ்ட்ரைட்டா கோயில். அது பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா சிறுவாணி கோவை கோட்டாலம் இருக்க ஃபால்ஸ். மழை தெரியுதுங்களா? தெரியுதுங்க. அப்படியே வந்தா மன்னார்கடை வழியாக வரலாம், இல்லை இப்படி வழியாக வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து பட்டை போட்டுக்கிறேன். சபரிமலைக்கு மேலே போட்டிருக்காங்க. கோயிலே சரியா இருக்கு. ரோட்டு வந்து ரைட்டு லெஃப்ட்டு. கோயில் நல்லா இருக்குது. தேர் பாருங்க, தேர் பாருங்க. கோயில் தேர் தமிழ்நாடு ஏரியா மாதிரியா இருக்கு பாருங்க. இந்த ஏரியா சரியா இருக்குது. ஆட்டோலாம் வரிசையாக நிப்பாட்டினுக்கிறாங்க. ஓ, கேரளாக்குள்ள ஒரு ஏரியா, அதில் பாலக்காடுக்குள்ள ஒரு ஏரியா. அதில் பாருங்க இந்த ஏரி செட்டப் பாருங்க. இந்த வீடுலாம் நம்ம ஊர் காரைக்குடி ஸ்டைல், செட்டிநாடு ஸ்டைல்லேயே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க. இந்த விண்டோஸ் பாடுற இது செம்மையாக இருக்குது. இந்த கம்பி, நான் இந்த கிரில் கம்பியே யோசித்தேன். டிசைன் இதெல்லாம் வேணாம். பட்டாசு கலப்புது. அந்த வீடு பாருங்க, சேம் காரைக்குடி செட்டப்பில் இருக்குது வீடு. இது ஃபுல்லாக லெஃப்ட் எடுத்துக்கோம். இது ஃபுல்லாக பண்ணணும்னா லெஃப்ட்லேயே போகிறோம் நம்ம. போய் தடி வரோம். சேம் காரைக்குடி செட்டப்பில் இருக்குது இந்த ஏரியா. கால்பத்தி டீசெண்டாக இருக்குது. ஆனால் சாப்பிடலாம். ஓகே, கால்பத்தி. இந்த ஊர் பேர் வந்து கால்பத்தி. இப்போ தான் நல்லா இருக்குது இடம். கல்பாத்தியா பாருங்க. எல்லாம் அந்த லைன் பூரா ஓட்டு வீடு. ஒரு வீடு கூட இதே இல்லை, மோல்டே இல்லை, எல்லாம் ஓடு. அது என்ன கோயில்னா? கல்பாத்தி ஏரியா பேர். அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அது என்ன? அது கோயில் என்ன கோயில்? ஆமாம், அந்த கோயில் பார்ப்போம். ஐயப்பா கோயில், மகா கணபதி டெம்பிள் பாருங்க. மதக்காரா மகா கணபதி டெம்பிள் கோயில் சூப்பராக இருக்குது. பழைய கோயில் பாரு, நல்லா இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே ஒரு கோயில் சூப்பராக இருக்குது. ஏரியாக்குள்ளே செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கோயில் இருக்குது. சபரிமலை இருக்கும் கோயில் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போனால் கோயில் வரும்னு நினைக்கிறேன். அந்த தெருவு தானே அது? இல்லை, போயிட்டு வருவோம். நம்ம எப்படி வரோம்னா ஏரியா ஃபுல் ஃபஸ்ட் டைம் தான் ரவுண்டு. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த இடம் வந்து இந்த இருக்கிறாங்கல்ல, நான் அவங்க லேண்டு சின்னசாக தானே இருக்குது. ஒரு 12 அடி 15 அடி தான் இருக்குது. 15 அடி அகலம், நீளம் 100 அடி. அதிலே பாருங்கள் வீடு எப்படி கட்டிடுறாங்கன்ட்டு. இதில் போகிறீங்களா? அதெல்லாம் வந்து 100 அடி அகலம் இருக்கக்கூடாது. இதில் போய் திரும்பி வரலாம். இந்த ரோடு எப்படி இருக்கு பார்ப்போம். எல்லாம் பார்த்தியா? லெஃப்ட்டுண்ணா. Take the next left. செம்மையாக இருக்கே ரோடு. எல்லா பக்கம் வீடுங்க. எப்படி இருக்கு அழகா? டிசெண்டாக இருக்குது. ஓ, பாருங்க வந்தா சைட்டு கிட்ட. அவ்வளோதாங்க, சைட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுறோம். ரைட் இருக்குமா? இதுக்கு மேலே ஓடு போடுறாங்க. ஓடுக்கு மேலே ஓடு ஏன்னா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கான. அது லீக் ஆகிட்டு கோயில் அது. அது அறந்து விட்டுக்கூடாது. ரைட்டு அதுங்க சைட்டு. அவ்வளோதான், இதுதான் சைட்டு. இங்கே தான் நல்லா இருக்கப்பா ஏரியாவே. ஒரு ஃபோட்டோ அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்க விட்டுறது. ஏரியா சூப்பர். சைட் பார்க்க போயிட்டு திரும்பி வந்து 10 வருஷம் ஆகிடும். ஆமாம், சூரியன் பண்ணா சரியாக இருக்குது. சூரியன் சன்ற நேரத்தில். இப்போ இந்த வீடு தான் நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்காக பார்க்க வந்திருக்கிறோம் கேரளாவில்.
பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டெரஸு இந்த அவுட்டர் வாலில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்.